வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? எப்பா இன்னைக்கு ஒரு நாள் பூரா விழா இருக்குமோ? ஒரு நாள் என்னையா ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா யாரு யானை சாங்கிடா? ஆமாண்டா, தப்பான இடத்துல வந்துட்டோம்டா. ஹலோ சுபாயா, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீதான் பேசுறியா? how are you? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பர்மிஷன் கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஏதோ சுற்றிட்டு இருப்போம். ஃபைனலாக பர்மிஷன் கிடச்சி அப்படியே மலையேற தொடங்கியாச்சு. அந்த ஸ்டார்டிங் ஒரு வீடியோ எடுக்க முடியல, ஸோ அதனால் பாதியில் எடுக்க ஆரம்பிச்சாச்சு வீடியோவை. ஸோ ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டுருக்கோம் வெள்ளங்கிரியில். எல்லாம் குத்தி குத்தி எப்படி நடத்தி இப்படி வைக்கல, இதில் வச்சு எடுத்துருவோம். இப்போதான் நம்ம பாடி கண்டிஷன்லாம் என்னன்னு தெரியுது. நெஞ்செல்லாம் படபட படபடங்குது. ஃபஸ்ட்டு மலையில் ஒரு 10% ஏறிப்போம். ஸ்டைடு ஆகல, பாலமே வரல. நீ எவ்வளோ தூரம் ஏறி என்ன அடிக்கிறது? எல்லாமே சமாட்டாம கிடைக்குது. ஏய் ஒன்றை கொடுத்துட்டேன் பூட்டி. பசங்களாம் ஏறிட்டு இருக்காங்க. அடர்ந்த வனப்பகுதி இது வந்து ஒரு சரியான ட்ரெக்கிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் மலை எல்லாம் திணறிக்கொண்டு ஏறிக்கொண்டிருக்கிறோம். இங்க பாரு பின்னாடி நம்ம பாய்ஸா, இங்க பாருங்க ஐயாவை. ஐயா ஏன் சரிக்கு உள்ள பாத்தீங்க? தடுமாறிட்டாப்புல, வயசாயிடுச்சு. ஸோ இப்போ சரியான வியூ உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக மேலே ஏறணும். இதோ லுக் அட் தி வியூ. இன்னும் ஒரு மலை கூட ஏறல. இப்போ வந்து நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். குச்சை இப்படி வைடா, பின்னாடி வரவங்களாம் குத்திக்கிட்டு இருக்கான் குச்சை வச்சுக்கிட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த மலை வந்து எவ்வளவு பள்ளமா இருக்கு. ஃபர்ஸ்ட் மலை சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணியாச்சு. காய் கூட இல்லடா. அந்த மலைக்கு போணுமா? பாத்தீனா திஸ் இஸ் 1.5 லிட்டர் ஸ்ப்ரைட்டை வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல அண்ணா. ரைட்டுமே இல்லை, கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் எடுத்தீங்க கொஞ்சம் போய். எல்லா பையிலையும் ஒரு 100 ரூபாய் மதிப்புள்ள தீனி இருக்கு. அந்த பையில மட்டும் 200 ரூபா இருக்கு. இந்த பையில மட்டும் 200 ரூபாய் மதிப்புள்ள தீனி இருக்கு. 200 ரூபாய் வாங்கி தீனி வச்சிருக்கேனா? எப்படி உனக்கு மூச்சை இறக்காம இருந்தீங்களா? சொல்லுங்க அதை பத்தி. செமினா அதிகமா இருக்கு எனக்கு. என்னங்க என்னங்க அது பேர் என்ன? சரி விடு விடு விடு. செமினா வா போவோம். இந்த காலை பத்தியா செம்பு மாதிரி கும்முன்னு இருக்கு. நானா சொல்லி விழுந்து தெரிச்சிருச்சுன்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு விளாக்கு. போது போடுறா, இதான் பாதை. இது செங்குத்தா இருக்கு. அதான் செங்குத்து மலை இது. பாருங்க எப்படி இதோட பாதையில இருந்து இறங்கலாம் பத்தியா. போடா இருடா, ஒவ்வொரு காலையும் தூக்கி வைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம் உட்காந்து போகணும். கண்டிப்பாடா, கடலுக்கு போவோம். நான் என்கரேஜ் பண்றதா. வேணா இந்த பாருங்க, உங்களுக்கு எத்து தப்பா ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. உங்க பாருங்க சும்மா 4வது மலையில மரமே கிடையாது. 3 மணிக்கு மேலே யாராலையும் இருந்து look at the view.
ட்ரக்கிங் வாங்குது. இவன் தான் பெரிய எவ்வளோ காலிண்ணா? ஒரு மலையில 3/4 லிட்டர் காலி. டெக்னிக் தான். என்ன தெரியுமா மதனே? தென் கைலாயம், சவுத் கைலாஷ். தென் கைலாயம் அதான் சவுத் கைலாசா? அப்படின்னா என்ன? சவுத் கைலாசா இமயமலைக்கு சமம் இது. ஆமா, நீ ஒண்ணு இது பண்ணாரா? ஆமா, எங்கேருந்து எடுத்தத? அது இப்போ ஆன் லொகேஷன்ல காட்டிட்டு போட்டாரு. இல்ல அங்க போர்ட்லயே எழுதிருக்கோம். இமயமலையில உள்ள பவருக்கும் இதுவும் சேம். சொல்லுங்க அந்த மாதிரி ஏதாச்சும். இது வந்து தென் கைலாயம். இந்த மலையில ஏறினா கைலாயத்துக்கு உள்ள பவரும் இந்த கோயில். இந்த மலையில ஏறினா கைலாசம் போகலாம். சவுத் கைலாசா? ஏற முடியாதவங்க கண்டிப்பா மேல போயிடலாம். இந்த வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் சீக்கிரத்தில் மேலே தள்ளி குடிச்சிடும். பாருங்க, மவுண்டன் டியூ மவுண்டன் ஏறதுக்கு. சரி, சீக்கிரம் வந்தா வண்டியை போய் காப்பாற்றலாம். போன ஏறின மகனே, நீ வரும்போது உனக்கு எனர்ஜி ஏறிடும். ஃபஸ்ட்டு மழை தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அதே பழகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மலை ஃபர்ஸ்ட் மலை முடிய போகுது. ஏறிட்டு இருக்கோம். இது படிக்கட்டெலாம் போயிடுச்சு. இதான் ஃபஸ்ட்டு மலை. அந்த கோயில் வந்துட்டா ஃபஸ்ட்டு மலை முடிஞ்சதாக அர்த்தம். இன்னும் வந்துடுச்சு கோயில். 7 மலையில் முதல் மலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அப்படியே போக போக பழகிடும். ஆனால் என்ன, மூச்சு தான் கொஞ்சம் வாங்குது இந்தியா. ஸோ இனிதே ஃபஸ்ட் மலை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாய்ஸ் ஃபுல் ஃபார்மோட வாங்க. இல்ல கொஞ்சம் மேல போனா படுக்கிற மாதிரி இருந்தா பாருங்க. இருக்கா மேல படுத்துறோம். செகண்ட் மலை ஸ்டார்டர். சரி, ஏதோ ஒன்று. என்ன அப்புறம் இது முதல் மலைக்கு ரெண்டாவது மலைக்கு நடுவுலடா. சரி, முதல் மலைக்கு ரெண்டாம் மலைக்கு நடுவில் ஸ்டார்டர். இல்ல ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸாக பார்த்தீங்க. இப்போ மறுபடி அப்படியே அந்த தண்ணி வர பாதை மாதிரி இருக்கு. அருண், படிக்கட்டில் நடந்தது என்ன இப்படி இருக்கு? முடியல, படிக்கட்டு முடியல. இது கூட நல்லா இருக்கு. படிக்கட்டுலாம் முடியல. ஸோ ஓகே, விட. நல்ல இடம் இருக்குடா. நல்ல சரியான நிழல்டா. சரியான நிழல் என்று பொய் புலிவி எங்களை. ஸோ செம காடு. கொஞ்சம் சேஃபாக தான் வரணும், கூட்டமாக தான் வரணும். ஆனால் கூட்டமாக வந்து ஒருத்தர் தனியாக விட்டு வரீங்க. எல்லாரும் தஞ்சாவூர். 4 பேர் தஞ்சாவூர். நாங்கள் எல்லாம் ஒரே கேங்க தஞ்சாவூர் தான். சூப்பர் ஏரியா. வா, ஏ 2 கிலோமீட்டர் கம். 2 கிலோமீட்டர் வேற லெவலாக இருக்கு, வேற லெவல். அண்ணன் என்ன சாப்பிட்றாருண்ணே? என்னங்க சாப்பிட்றீங்க?
பிப்டி விட்டியா? பாருங்க வேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு. வாவ், கொஞ்சம் திகிலாக தாங்க இருக்குது. தனியாக வந்தோம்னா இங்கே பாருங்க குகை மாதிரி. ஹூ, ஃபுல்லாக குகை மாதிரி. இந்த குச்சி எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. குச்சி தான் கடைசியில் நமக்கு ஏறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஊனி ஊனி ஏறுறதுக்கு. ஸோ குச்சி இல்லாமல் ஏறாதீங்க. இப்போ பாருங்க, வாவ், மலையெல்லாம் பார்த்தீங்களா? இன்னும் 6 மலை. ஜஸ்ட் அப்படியே ஒரு வியூ தான். வியூ உங்களுக்கு காமிச்சிட்டு வரலான்னு தெரியுதா? பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஸோ அந்த நேச்சரோட சவுண்டு அப்படியே கேட்க முடியுது. கடைசியில் பல போராட்டத்துக்கு அப்புறம் மலையேற தொடங்கியாச்சு. பஸ் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறையாவும் எடுத்துகிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி, தென் ஃபுட்டு, தண்ணி ஃபுட்டு மட்டும் கொண்டு வர மாதிரி பார்த்துங்க. கம்ஃபர்டபுளான கிளாத்ஸ் போட்டுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ட்ரௌசர் வச்சுருக்கேன், அதை போய் மேலே போடலான்ட்டு இருக்கேன். சிவா எப்போ 2வது மலை இன்னும் வரல. நீங்கள் சிவா எப்படி இருக்குண்ணே? அதில் அவன் சேலஞ்ச் பண்ணி ஜம்ப் பண்ணி போக போகிறோம். வாங்க எப்படி போகிறோம். ஸோ இது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி, அதனால் அப்படி தான் இருக்கும். ஐயா ஏறுங்க, பார்த்துருங்க. பொறுமையா மாதிரின்னு நல்ல ஒரு முதிர்ந்த மரம். நண்பா என்ன மரம் பண்ணீங்க? நான் ஒரு ஜம்ப்லேயே வருவாங்க. அப்படியா நம்மலாம் வந்து மதுரை யானை சாணிடா. யானை சாணி ஆடுறா. யானை சாணி இல்லைடா, மூங்கிதுடா. என்ன இலவுன்னு தெரில, ஆனால் கொஞ்சம் பீதியாக தான் இருக்கு. யானை இதுதான். ஆமாண்டா, தப்பான இடத்துல வந்துட்டோம்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனாவது மலை இது? 2வது மலை. 2வது மலையில் உட்காந்துருவோம் ஒரு இடத்துல. ஃபுல்லாகவே செம வியூஸ் எடிட் பண்ணி தான் போகிறோம். அதை பாரு, எல்லாமே மூலிகை காற்று தான். எனக்கு செம கூலிங்காக இருக்குது. வந்துருமோன்னு பயமாக இருக்கு. மழை பயப்படாத, பார்த்துக்கலாம். என்ன வந்துடும் இந்த சொல்கிறேன். சித்த ஒன்றும் வராது. வீடியோ கிளிப்ல வந்துருச்சு. பாங். ஃபைனலி வி ஆர் இன் வெள்ளையங்கிரி ஹில்ஸ். அங்கங்கே கட்டையெல்லாம் பயங்கரமாக நொறுங்கி இருக்கு.
ஒரு நெக்ஸ்ட் மைல்ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் மைல்ஸ்டோனை ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பேக் வியூ டேய் உளுந்துட போகிறேன்டா. ஸோ அடுத்த மலையோட ஸ்ட்ரக்சரு தர்பூஸ் ஆயிடுச்சு கடை. ஸோ அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சரோட படிக்கட்டு காமிக்கிறேன். இது ஒரு டைப்பான மலை. இது 3வது மலையா? 2வது மலை முடிய போகிற நேரத்தில் பாறையிலே படிக்கட்டை செதுக்கி வச்சுருக்காங்க. அடுத்த மலையோட படி வழுக்குதுடான்னு பார்த்தோடே. அருணே வழுக்குண்டே. அருணே வந்துரு அருணே. செம கஷ்டமா இருக்கு இந்த மலை ஏறுறது. உட்கார போறேன். கிட்டத்தட்ட 3வது மலைக்கு மேலே வந்துட்டோம். 3வது மலைக்கு 2வது மலைக்கு மேலே 3வது மலைக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க வியூ கீழே தெரியுது. எப்படி இன்னும் ஹைட் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி வந்து இந்த பாறை இடுக்குலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். மேலே இருக்க ஓடையிலேருந்து தான் பிடிச்சிட்ருக்கோம். எத்தனை மலை ப்ரோ இது? 3வது நாளை நோக்கி ஒரு பயணம். செல்ஃபி ஸ்டிக் வச்சுருந்தா உடஞ்சி பிடிச்சி இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. அருண் ஆசையாக கொடுத்தான். ஸோ 3வது நாளை நோக்கி ஒரு பயணம் ஏற ஆரம்பிச்சிச்சு. செம்மையாக ஏறியாச்சு. 3வது மலைக்கு வந்துட்டோம். வர வழியில் செல்ஃபி ஸ்டிக்கு காலி. ஓரளவு மேட்ச் பண்ண வேண்டியதானுமா. வீடியோஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுக்க முடியுமான்னு தெரில. அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்க ஒரு முரட்டு பாறை இருக்கு. வழியெல்லாம் அந்தளவுக்கு இனிமேல் பர்ஃபெக்ட் வியூ இருக்குமான்னு தெரியல. வாவ் ஐயாவோட எனர்ஜி வந்து யாருக்கும் ஈக்குவல் பண்ண முடியாது. ஐயா மேலே குரங்கு ஒன்றுக்கு போயிடுச்சு. ஐயா மேலே குரங்கு ஒன்றுக்கு போயிடுச்சு. ஏதோ சித்தர் கோயில் மாதிரி இருக்கு. ஒரு குகை ஒன்று உள்ளார ஏதோ
சின்ன சிலை அதெல்லாம் இருக்காங்க. வேறு ஐயே வைக்காம இன்னொரு இருக்கு பண்ணேன். உள்ள ஆள் இருக்காங்க. நீ ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை. சா ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கடினமாக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் கவனமாக ஏற வேண்டியதான். சரியான கூலிங்க இருக்குல்லண்ணா இந்த இடம். அருணே கூலிங்க செம கூலிங்கடா. செம கூலிங்காக இருக்கு. செம கூலிங். தோ வியூ, லுக் அட் தி வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3வது மலையில் இருக்கோம். ஏதாவது ஒரு 3 வாட்டி சொல்லிட்டேன், பரவாயில்ல. இருந்தாலும் வியூ செம்மையாக இருக்குது. புக்கெல்லாம் எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. சிவபக்தனாக மாறிட்டாங்க ஃபுல்லாக. மதனே ஃபுல்லாக பாருங்கள். மதனே எவ்வளோ இந்த பக்கம் திருப்போம். பாருங்கள் வியூவை செம்ம ஜில்லுப்பாக இருக்குது. காற்று வேறு லெவல் வேறு லெவல். இன்னும் போக போக அடுத்தடுத்த மலையெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் வியூவு. அப்படியே போய் ஃபுல்லாக போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 hours ஆகும். எப்படி பாருங்க எப்படி ஸ்வெட்டாக இருக்குது. எத்தனை மலைண்ணா? 4வது மலை. செம கூலிங்காக இருக்குது. நல்லா இருக்குது ஏறுறதுக்கு. அதில் வந்து தன்னம்பிக்கை கொடுத்துருவார். நீ இந்த குச்சியை நம்புற நான் சொன்ன நம்புறேன். இந்த மாதிரி பேசி பேசி தான் அழைச்சிருந்தாப்புல எங்களை. வேலை நடி வேலை படி மேலே ஏறு. செல்லு பிடிக்கிறா அப்போதான் அதோட வெளியே மட்டும் பாருங்க. அருணே எப்படி வா இன்னுமா ஜாலியா. எப்பா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ஸ்டெப்ஸில் ஏறி வந்துக்கிட்டு இருந்தோம். செம எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது நடக்கிறது. மறுபடியும் படிடா, மறுபடியும் படி. எக்ஸாஸ்ட் எனர்ஜி எப்படி எக்ஸாஸ்ட் ஆகிருக்கு பாருங்க உங்களுக்கு. என்ன பண்ணுறா? பக்கோடா. ஏய் என்னடா தின்றா? தனியாக தின்னுட்டுருக்கான். தனியாக தின்னும் அருண் ஒரு காட்டில். இதெல்லாம் எப்படி ஏறுறது? வாடா தொட பிடிக்குதுடா. அருண் அருண் இங்கே குடிச்சு அருணே அதெல்லாம் கேட்காத. வாடா பயமுறுத்திக்கிட்டு இருக்கியா என்ன போட்டுக்கிட்ட? சிவராத்திரி அன்னைக்கு வருமாடா? சிவராத்திரி அன்னைக்கு வருமா? என்ன இது வழி?
இந்த இந்த வழி நினைது பார்த்து ரியாக்ஷன் சடா சடான் ஐயா அது எப்படி இருக்கு இந்த மலை ஈஸியாக இருக்கா அப்படியே ஸ்வாகா இருக்கா ஸோ 4வது மலையோட வெறுப்பில் இந்த வீடியோ முடியுது இதுக்கப்புறம் உள்ள மலைகள் எல்லாமே வந்து பார்ட் 2ல கண்டினியூ ஆக போகுது மிஸ் பண்ணாமல் பாருங்கள்